எக்ஸைஸ் 3.3ல ஃபோர்த் சம்மு. இந்த நம்பரை விட இந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு நம்பரு, இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம். அந்த நம்பரு ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 3x + 6y + பின்னு எடுத்துக்கிறேன். ஏதோ நம்பர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நம்பரை பின்னு எடுத்துக்கிறேன். அது தெரியாதனால இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது, எனக்கு 5x + 8y கிடைக்குது. அப்போ இந்த என்ன நம்பர் ஆட் பண்ணால் இது கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போது பி கண்டுபிடிச்சிடலாம். பி வேணும்னா இந்த நம்பர்லாம் கொண்டு போகணும் அந்த பக்கம் இல்லையா. அப்போ இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மைனஸில் ஆகிடும். அப்போ பி = ஏற்கனவே என்ன இருக்குது, 5x + 8y. இது அந்த பக்கம் போச்சுன்னா -3x -6y. எக்ஸையும் ஒய்யும் பக்கத்தில் எழுதிங்க. பி = 5x - 3x + 8y - 6y. சரிங்களா. இப்போ பாருங்கள், பி = 5xல் 3x போச்சுன்னா 2x, அப்புறம் 8yல் 6y போச்சுன்னா +2y. ஏன் +2y, பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, இங்கே பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு. அப்போது இந்த நம்பர் கூட இந்த நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு இது கிடைக்குது. இப்போது 9 added to thrice a whole number gives 45. என்னென்னு அர்த்தம்னா, 9 ஆட் பண்ணுறோம். 9 added அப்படியே எழுதிக்கிட்டேன். த்ரைஸ்னால் 3 மடங்கு. ஹோல் நம்பர், ஏதோ ஒரு முழு நம்பரு, அந்த முழு நம்பர் தெரியாது, அதனால் எக்ஸ் போட்டுக்கிறேன். = 45. 9 கூட ஒரு 3 ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 45 வருது. சரிங்களா. 9 கூட 3 முழு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 45 வருது. அந்த நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் வேணும்னா நான் அந்த 9 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் பாருங்கள், 3x = ஏற்கனவே 45 இருக்குது. இந்த 9 அங்கே போச்சுன்னா -9. அப்போ 3x = 36. அப்போ x = 36. இது கீழே வந்துடும் இல்லையா. 3 கேன்சல் பண்ணால் 1 2. அப்போ x = 12. வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 9 + 2 × 12 gives 45. வருதா பாருங்கள். சாரி, 3 × 12 இல்லையா. 9 + 36 = 45. தேங்க்ஸு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை அடுத்தடுத்து 2 நம்பர் ஆட் பண்ணால் 200ன்றாங்க. அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் find the 2 consecutive odd numbers gives sum is 200. ரெண்டுமே ஆட் நம்பர் ஆகணுன்றாங்க. இப்போ 1 2 3 4 5 6ன்னு வச்சுங்க. சரிங்களா. இப்படி ஒரு நம்பர் இருக்குது. அடுத்தடுத்து வர நம்பர் எப்படி இருக்குது பாருங்கள். இது எக்ஸ் அப்படின்னா அடுத்த ஆட் நம்பர் என்ன இருக்குது, x + 2 இருக்குது. x + 2 இருக்குது. ஏதாவது என்ன சொல்கிறேன்னா, ஆட் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டால் அடுத்த ஆட் நம்பர் என்ன இருக்குது, 1 + 2 இருக்குது. அப்போது x + 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x + 2 = 200. ஓகேங்களா. இதுவும் ஆட் நம்பரு, இதுவும் ஆட் நம்பர். அதுதான் நான் அப்படி பிரிச்சுக்கிறேன். எக்ஸும் ஆட் நம்பரு, x + 2வும் ஆட் நம்பர் 3. ஓகேங்களா. அப்போது எக்ஸுனா எக்ஸை வேணும் உனக்கு இல்லையா. அப்போ 2x 2x + 2 = 200. அப்போ 2x = இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 200 - 2. 2x = 198. அப்போ x = 198 by என்னது பாது 2. கேன்சல் பண்ண 99. அப்போ x = 99. ஒரு நம்பர் கிடச்சிச்சு. எக்ஸுங்கிறது 99, x + 2ங்கிறது 101. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 200 வரும் பாருங்கள். 200. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.